டிசம்பர் 26, 2004 காலை 7:58 மணி. குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க இப்படி எல்லாரும் கடற்கரையில விளையாண்டுட்டு இருக்கும்போது, வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு கோர சம்பவம் நடந்துச்சு. மனுஷங்களால மறக்க முடியாத சுனாமி தான் சொல்றேன். மனுஷன் பூமிக்கு வெளியில நடக்கிற விஷயங்களை அறிஞ்சுக்கிறதுல உள்ள ஆர்வத்தை விட பூமிக்குள்ள உள்ள 70% நீரை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் கம்மிதான். கடலுக்கு அடியில நிலச்சரிவு, எரிமலை, டெக்கான் பிளேட்ஸ் மோதிக்கிறது இதனால வர ஒரு எஃபெக்ட் தான் சுனாமி அப்படின்னு சொல்றாங்க. நார்மலான ஒரு கடல் அலை 90 கிலோமீட்டர் பர் ஹவர்லனா வீசும். ஆனா சுனாமின்றது 10-11 மடங்கு அதிகமா 970 கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து 1000 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் அடிக்கும். சுனாமி ஏற்படுறதுக்கு முன்னாடி கடலுக்கு அடியில ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் ஒண்ணு உருவாகும். இது கடல் நீரை உள்ளார இழுத்துக்கும். இதனாலதான் நீங்க கடற்கரையில இருந்து பாத்தீங்கன்னா கடல் பல கிலோமீட்டருக்கு உள்வாங்கப்படும். நீங்க மீன்லாம் தரையில கிடக்கிறத பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி இருக்கும்போது பார்க்காம ஓடிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது ஆபத்து நிறைஞ்சது. ஏன்னா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த உள்ளிழுக்கப்பட்ட நீரானது வெளியில தள்ளுறது தான் சுனாமியா பேரலைகளா உருவாகி வெளியில வருது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மக்களை காப்பாத்துற மாதிரி ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா? சுனாமியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்டா பசிபிக் சுனாமி வார்னிங் சிஸ்டம் அப்படின்னு ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு. ஆனா இது நல்ல முறையில செயல்படுத்தி மக்களை காப்பாத்துனா சரிதான்.